ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் மேன். இன்னைக்கு நம்ம ஒரு தரமான பேய் படத்தை தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் மரண பயத்தை காட்டி அடுத்து என்னன்னு ரொம்பவும் விறுவிறுப்பா டெரிஃபிக்கா சொல்லிப்பாங்க. அண்ட் படத்தோட ஒன்லைன் கூட சிம்பிள் தான், ஆனா அதை சொன்ன விதம் தான் வேற லெவல். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. படத்துல ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டுக்கு பக்கத்துல ரெண்டு பசங்க கோட்டிக்குள் விளையாடிட்டு இருக்கானுங்க. கூட ஒரு பொண்ணுமே இருக்கா, ஆனா அவ தனியா விளையாடிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்ட போகுதுடா, வாங்கடா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கூப்பிடுறா. ஏன்னா இந்த கிராமத்துல இருட்டதுக்கு அப்புறம் பசங்க வெளியே இருந்தாங்கன்னா அவங்கள சாத்தான் கொண்டுடன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு இந்த பசங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை, நீ என்ன நம்புறையா அப்படின்ட்டு கலாய்க்கிறானுங்க. சரி போங்கடான்னு அந்த பொண்ணு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறா. போனதையும் இவனுக்கு விளையாட அந்த குச்சி பறந்து போய் காட்டுக்கு நடுவில் இருக்க சமாதி கிட்ட விழுந்துடுது. அதை எடுக்க கருத்தானு ஒருத்தன் போறான். அந்த சமாதி கிட்ட போக அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணை காட்டுறாங்க. இவ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணை யாரும் என் கூட வந்து விளையாடு அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. யாராவது அப்படின்ட்டு திரும்பி பாக்குறா. அப்ப இதே சமயம் இந்த பையன் அந்த குச்சி எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போக அந்த குச்சி அந்த பொந்துக்குள்ள விழுந்துடுது. அடைச்சேன் அந்த பொந்துக்குள்ள கையை விடுறான். இப்ப அந்த பையனுக்கு இங்க என்னை காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணோட குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணை ஏதோ ஒண்ணு தரத்தான்னு எடுத்துட்டு போகுது. இங்க கர்த்தா கைய மண்ணுக்குள்ள இருந்த ஒரு கை வந்து பிடிக்குது. அவன் மிரண்டு போயிடுறான். இந்த பையன் அந்த பொண்ணு குரல் கேட்டு வேகமா ஓடுறான் அந்த பக்கம். இங்க கர்த்தா அவன் கைய வேகமா இழுக்க அவனோட மோதிரவல் துண்டாயிடுது. மிரண்டு போய் கத்த அப்படியே படத்தோட போடுறாங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஊருக்குள்ள ரெண்டு பசங்களை காட்டுறாங்க. குள்ளமா இருக்கவன் பேரு ஆதி, ஹைட்டா இருக்கவன் பேரு சமனு. சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானுங்க. என்னதான் கஷ்டம் நஷ்டம் அப்படிலாம் இருந்தாலும் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம ஜாலியா இருக்க பசங்க தான் இவனுங்க. எப்பயுமே ஸ்கூலுக்கு லேட்டா தான் போவானுங்க. ஸோ அதனால டீச்சருக்கும் இவனுக்குமே ஆகாது. ஸோ வழக்கம் போல லேட்டா அப்படியே ஸ்கூலுக்கு ஓடிட்டு இருக்க இந்த ஆதி பையன் கவனிக்காம எதிரில் வந்தவரை இடிச்சிடறான். ஆனா அவரை பார்த்து இன்னுமா பேய பார்த்த மாதிரி பயந்து எங்களை ஒன்றும் பண்ணிட்டாதீங்க அப்படின்ட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறானுங்க. அப்புறம் கட் பண்ணா ஸ்கூலுக்கு வரானுங்க. ஆனா டீச்சர் இவங்களை பார்த்ததுமே டென்ஷன் தலைக்கறி கத்துறாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் எப்பயுமே லேட்டா வராங்க அப்படின்ட்டு பனிஷ்மெண்டா ஒரு சென்டென்ஸை கொடுத்து போர்ட்ல திரும்ப திரும்ப எழுதுங்கடா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ பசங்களுமே எழுதிட்டு இருக்கானுங்க. அப்ப ஆயுன்னு ஒரு பொண்ணு வரா. இவன் தான் கிளாஸ் டாப்பர், நம்ம டீச்சருக்குமே ஃபேவரட் ஸ்டூடெண்ட். கிளாஸ்ல கொடுத்த ஹோம் ஒர்க்கை அப்படியே முடிச்சிட்ட போல. ஸோ அதை காட்டுறா. அதை பார்த்த டீச்சர் இம்ப்ரெஸ் ஆகி பேனா ஒன்று கிஃப்ட் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு போகும்போது நம்ம சமன் பையனை வெறுப்பேத்திட்டு போறா. அப்பதான் பையனுக்கு ஞாபகம் வருது, அண்ணன் கொடுத்த வேலையை பண்ணல. நம்ம சமனுக்கு அம்மா அப்பா இல்ல, இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாத பாட்டியும் அண்ணனும் தான். அண்ணன் தான் காட்டுல கிடைக்கிற தேனை பேக் பண்ணி சேல் பண்றான். அதுல வர காசை வச்சுதான் ஃபேமிலியை பாத்துக்கலாம். இந்த சமன் பையனை தேனை மளிகை கடையில போட சொல்லிப்பான். ஆனா இவன் மறந்துட்டான். சோ மளிகை கடை காட்ட நல்லா டோஸ் வாங்குறான். அதுக்கு ஆதி பையன் ஏன்டா நீ பண்ண தப்புக்கு அந்த ஏன்டா என்ன திட்டுறான்னு கடுப்பாக்குறான். அதுக்கு சமனு இதுக்கெல்லாம் இந்த டீச்சர் தாண்டா காரணம், சும்மா நம்மளே சீனிட்டு இருக்காங்க, அதெல்லாம் டென்ஷன் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஆயோ யாருக்கோ சாப்பாடு கொண்டு போறா. அண்ட் போகும்போது இவங்கள சீனிட்டும் போறா. அப்ப ஊருக்குள்ள என்னமோ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா நாளைக்கு நைட்டு டவுன்ல ஏதோ ஷோ நடக்க போறதா சொல்றாங்க. அதை கேட்டது உனக்கு சந்தோஷம் தாங்கல. டைம் ஆச்சு எப்படியாவது அதுக்கு போய் ஆகணும்டா அப்படின்ட்டு பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க. வீட்டுக்கு போற பாதை பாத்தீங்கன்னா இந்த காட்டு பாதை தான். அப்படி இந்த காட்டு பாதையில போயிட்டு இருக்கும் போது இந்த ஆதி பையன் அந்த சமாதியை பார்த்து 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமான்னு அந்த கதையை சொல்றான். அப்படி பேசிக்கிட்டே போக பார்த்தா இந்த சமன் பையனை காணோம். டேய் சமனு நாய எங்கடா போனா அப்படின்ட்டு கத்துறான். அப்ப அவனுக்கு பின்னாடி வெள்ள முடிய தொங்க விட்டுக்கிட்டு ஒரு பாட்டி நிக்குது. இவன் பயத்துல டேய் சமனு எனக்கு பயமா இருக்குடா, எங்கடா இருக்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்க. உடனே பின்னாடி இருந்து வந்து பயமுறுத்துறான். அப்படியே கட் பண்ணி ஆயோவை காட்டுறாங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஊருக்கு வெளியே இருக்க ஒரு வீட்டுக்கு வரா. யாருக்கு அப்படின்ட்டு பார்த்தா இந்த ஆதி பையன் ஒருத்தரை அடிச்சான்ல அவருக்கு தான். அவரோட அங்கிள் போல. அங்கிள் இந்தாங்க சாப்பாடு அப்படின்ட்டு கொடுக்க அதுக்கு அவரு என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க, இருட்ட போகுது சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அந்த சாப்பாடை கூட வாங்காம வீட்டுக்கு அனுப்புறாரு. அப்ப அதே சமயம் பிரேயர் எல்லாம் முடிஞ்சு மசதியில இருந்து எல்லாருமே வெளியே வராங்க. அப்ப தாத்தா சின்ன பசங்க கிட்ட பொழுது சாஞ்சதுன்னா யாருமே வெளியே வரக்கூடாது என்ன அப்படின்ட்டு பயமுறுத்தி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. கட் பண்ணா சமன் பையன் பாட்டிக்கு கஞ்சி கொடுக்குறான். அப்ப அண்ணங்காரன் உள்ள வரான். ஆனா உள்ள வந்ததுமே அந்த பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்து ஏன்டா தேனை கடையில கொடுக்கல அப்படின்ட்டு அடிக்கிறான். அப்புறம் எனக்கு டவுன்ல ஏதோ வேலை இருக்கு போல, சோ போயிட்டு வர 2 நாள் ஆகும், நான் போயிட்டு வரும்போது இந்த பாட்டில்லாம் இங்க இருந்துச்சு, அவனை அவ்வளவுதான் அப்படின்ட்டு மாட்டிட்டு போறான். அவன் போனதும் இந்த சமனுக்கு பின்னாடி அந்த வெள்ளமுடி பாட்டி நிக்குது. அது பேயா என்னன்னு தெரியல. அவனை கட் பண்ணா மலாவது நாள் வழக்கம் போல நம்ம சமனு லேட்டா இருந்துட்டான். ஸோ அதெல்லாம் கடையில தேனை சப்ளை பண்ண முடியல. ஸோ டீச்சர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதை போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கையோட கொண்டு வரான். அதுக்கு ஆதி விளையாண்டாடே அப்படின்ட்டு சொல்ல அதே மாதிரி நம்ம டீச்சர்
பர்மிஷன் கொடுக்கல. எப்பயுமே லேட்டா வராங்க அப்படின்ட்டு டாய்லெட்டை கழுவ வச்சிடுறாங்க. அப்புறம் டீச்சர் போனதும் இன்னைக்கு நைட் நம்ம ஷோக்கு போன மாதிரி தான் அப்படின்ட்டு ஆதி பையன் புலம்புறான். டேய் புலம்பாதடா, நான் இருக்கும்போது நீ ஏன் புலம்புற அப்படின்ட்டு இவன் சொல்ல, நீ இருக்கிற தாண்டா எனக்கு பிரச்சனையே அப்படின்ட்டு அவன் புலம்புறான். இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்ட போகுது. ஆனா இவனுங்க அந்த ஷோவை பார்க்க டவுனுக்கு கிளம்புறானுங்க. அப்படி போகும்போது இந்த டீச்சர் தொலை தாங்கவே இல்லை, சும்மா நம்மளே வெறுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே போறானுங்க. அப்ப அதே சமயம் டீச்சர் வீட்டுல காட்டுறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க கதவு ஓப்பன்ல இருக்கு. என்னடா இது மூடிதான் வச்சிருந்தோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அதை போய் மூடுறாங்க. இந்த பசங்க டீச்சர் மட்டும் இல்ல, நம்மள ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு பேசிட்டே போக இந்த சமன் பையன், டீச்சர் செத்துட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்ட டிரைவர் டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் என்னடா பேசுற அப்படின்ட்டு திட்டுறாரு. அப்ப சடனா டயர் வெடிச்சிடுது, கொஞ்சம் தடுமாறி நிறுத்துறாங்க. அப்ப சமன் கண்ணுக்கு அந்த பாட்டி தெரியுது. ஆனா திரும்ப பார்த்தா அதை காணோம். இங்க அதே சமயம் டீச்சர் வீட்டுல யாரோ கதவை தட்டுறாங்க. இருங்க இதை வரேன் அப்படின்ட்டு இவங்க போய் பார்க்க கதவு திறந்துதான் இருக்கு. என்னடா இது மூடிதானே வச்சிருந்தா அப்படின்ட்டு இவங்க போய் வெளியே பாக்குறாங்க. வெளியே பார்த்தா யாருமே இல்ல. சரி காத்துல ஏதாவது சவுண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு உள்ள வராங்க. ஆனா அப்ப கதவு தானா பொறுமையா திறக்குது. டீச்சர் மிரண்டு போயிடுறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு அவங்க திரும்பி பார்க்க அவங்களுக்கு பின்னாடி அந்த பேய் வருது. இவங்க பயத்துல பின்னாடி ஏதோ வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்க்க அதை காணோம். எல்லாம் பிரமையா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்க உடனே வேகமா அந்த கதவு மூடுது. இவங்க மிரண்டு போயிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு பயத்துல திரும்ப உடனே அந்த கிழவி பேய் வந்து கத்துது. டீச்சர் பயத்துல வேகமா கதவை திறந்துகிட்டு வெளியே ஓடுறாங்க. ஆனா ஸ்லீப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே அந்த பேய் கிட்ட வர அவங்க கண்ணெல்லாம் வெள்ளையா மாறுது. அப்படியே கண்ணுல இருந்து ரத்தம் வருது. கட் பண்ணாங்க டிரைவர் டயரை மாத்திட்டு கிளம்ப. ஊர்ல இருந்து 2 பேர் வரானுங்க. ஐயோ என்ன எங்க பண்ற, ஊருக்குள்ள வண்டி எடுத்துட்டு வாயா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. சரி வரேன் அப்படின்ட்டு இவருமே கிளம்பி போறாரு. எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தா நம்ம டீச்சர் கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. டீச்சருக்கு இப்படி ஆனதை பார்த்தோன்னே பசங்க மிரண்டு போயிடுறானுங்க. ஒருவேளை நம்ம டீச்சர் சாகணும் அப்படின்ட்டு சொன்னதால்தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்ட்டு பயப்படுறானுங்க. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் டீச்சரோட பாடிக்கு ஊர் மக்கள் அஞ்சலி செலுத்துறாங்க. அப்ப பசங்களுமே அங்கதான் இருக்காங்க. அப்ப இந்த சமன் பையனுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. ஒருவேளை டீச்சர் நம்ம சொன்னதால தான் இறந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டீச்சரோட பாடியே பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது உடனே டீச்சர் எழுந்து பார்க்க மிரண்டு போய் கத்திடுறான். அப்புறமா டீச்சரோட பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்துட்டாங்க. அப்ப சமனுக்கு என்னமோ உள்ள இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு எட்டி பாக்குறான். பார்த்தா டீச்சரோட பாடியை உள்ள காணோம். ஐயோ டீச்சர் பாடியை காணோம் அப்படின்ட்டு இது எல்லாருக்கிட்டையும் சொல்ல திரும்பினா எல்லாருமே இவனை ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. என் பயத்துல அப்படியே பார்க்க ஆம்புலன்ஸ் ஸ்கூல்ல டீச்சரோட பாடி எழுந்திருக்குது. அதோட கண்ணை பார்த்தோன்னே மிரண்டு போய் கத்திடுறான். பார்த்தது எல்லாமே கனவுதான். பட் இருந்தாலும் டீச்சரோட சாவுக்கு நாம தான் காரணம் அப்படின்ட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அண்ட் ஆதியுமே ஒருவேளை நீ சொன்னதால் தான் டீச்சர் இறந்துட்டாங்களா அப்படின்ட்டு பயப்படுறான். அப்புறம் கட் பண்ணா நைட் ஆகுது. பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க ஆதி வர அப்ப வெளியே என்னமோ சத்தம் வித்தியாசமா கேக்குது. என்னன்னு இவன் ஜன்னல் வழியா பாக்குறான். ஆனா வெளியே ஒண்ணுமே இல்ல. அப்ப பாட்டி ஜன்னல ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னமோ பேய பார்த்த மாதிரி பாக்குறாங்க. உடனே இவன் பாட்டி கிட்ட வந்து என்ன பாட்டி பேயா அப்படின்ட்டு கேக்குறான். அவங்க ஆமான்னு கண்ணை காட்டுறாங்க. உடனே கதவு தானா திறக்குது. இவன் பயந்து போய் அப்படியே நடுங்க. உடனே டீச்சர் பேயா வந்து இவனை கொல்ல வராங்க. பட் சன்னா பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. வேகமா இவன் பயத்துல அப்படியே மூஞ்ச வந்து கழுவ அதுல பார்த்தா அந்த பாட்டி பேய் இவன் பயத்துல அப்படியே பின்னாடியே போறான். அந்த பானையில இருந்து இந்த பாட்டி பேய் மேல வருது பொறுமையா. அப்படியே கட் பண்ணா டீச்சர் தான் இறந்துட்டாங்கல்ல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பதிலா இன்னொரு டீச்சர் வந்துருக்காங்க. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் ஸ்கூலுக்கு ஆதி மட்டும் தனியா வரான். கூட சமன் பையனை காணோம். அவன் அந்த பேய் என்ன பண்ணிச்சு அப்படின்ட்டு தெரியல. ஆனா இவன் வழக்கம் போல லேட்டா தான் வரான். ஆனா டீச்சர் ஒண்ணுமே சொல்லாம போப்பா உள்ள அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால இவனுக்கு குஷியாயிடுது. அப்படியே ஊருக்குள்ள வந்தா சமனோட அண்ணங்காரன் வேலைலாம் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புறான். ஊருக்கு வந்தோடனே வேலையா மளிகை கடைக்கார பார்த்து தேனுக்கான காசை கேட்கறான். அவருக்கு எந்த தேனுன்னு கேட்கிறாரு. பார்த்தா தம்பிக்காரன் தேன் எதுவுமே சப்ளை பண்ணல. ஸோ டென்ஷன்ல அப்படியே கோவத்துல வீட்டுக்கு போறான். சரி இந்த சமன் பையனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தா அவன் அது கொல்லல. ஆனா ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான். அண்ணன் வீட்டுக்கு வந்து ஏன்னா நான் சொன்ன ஒரு வேலையை செய்ய மாட்டியா அப்படின்ட்டு கோவத்துல அடிக்கிறான். அப்ப அவனுக்கு பின்னாடி அந்த கிழவி பைய பார்த்தோன்னே அண்ணங்காரன் மிரண்டு போயிடுறான். அப்ப அந்த சமன் பையன் என்னமோ சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். அண்ணங்காரன் அந்த பேயை பார்த்து பயத்துல அப்படியே பின்னாடியே போக அவன் கத்தி எடுத்து அண்ணனை அப்படியே பிரிச்சு மேஞ்சிடறான். பாட்டி அதை பார்த்து பயத்துல கத்துறாங்க. அப்புறம் அந்த சமன் பையன் உடம்பெல்லாம் ரத்தத்தோட கத்தியோட ஊர்த்தலை வீட்டுக்கு போறான். அப்ப அவனோட கண்ணெல்லாம் பார்க்க வெள்ளையா பேய் மாதிரி இருக்கு. அந்த பேய் உன்னோட உடம்புக்குள்ள வந்துருச்சா அப்படின்ட்டு தெரியல. அப்ப அதே நேரம் சமனோட வீட்டுக்கு முன்னாடி அந்த ஆள் வந்து ஏதோ மந்திரிச்ச தாயத்தை கட்டிட்டு போறாரு. அவனை கட் பண்ணா மறாவது நாள் காலையிலேயே சமனு கடைக்கு வந்துட்டான். ஆனா கையில அந்த தேன் பாட்டில வச்சுக்கிட்டு தலையை முட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நிக்கிறான். அதை பார்த்த கடைக்காரரு டேய் சமனு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்கிறாரு. இந்தாங்க தேனு கொடுத்துட்டு அங்கிருந்து வேகமா போறான். அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த தேன்ல ஏதோ கெட்ட வாடை அடிக்குது. என்னன்னு மூந்து பார்த்தா அது தேன்ல மனுஷனோட ரத்தம். இவர் மிரண்டு போயிடுறாரு. அப்படியே ஊர் தலைவர் வீட்டு பக்கம் வந்தா தலைவர் வெளியே வராரு. பார்த்து மிரண்டு போயிடுறாரு. இந்த சமன் பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா அவரோட கோழியெல்லாம் கொண்டு குச்சியில சொருகி அவர் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சிருக்கான். அவரை கட் பண்ணா ஐயோ ஸ்கூலுக்கு வந்துட்டான்.
கிளாஸ்க்கு போகும்போது யாரோ அவளை பாக்குற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா டீச்சர் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இவ பார்த்த கன்ஃபியூஷன்ல அப்படியே கிளாஸ்க்கு போறா. அப்புறம் கிளாஸ் போயிட்டு இருக்க ஆயுக்கு டீச்சர் கிஃப்ட் பண்ணாங்கல்ல அந்த பேனா, அது கீழே வந்துடுது. சரின்னு அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு கீழே குனிக்க பார்த்தா டீச்சர் பேயா நிக்கிறாங்க. அவங்களோட காலை பார்த்தோன்னே பயந்து வேகமா நிமிந்துடுறா. அப்படியே பயத்துல நடுங்க டீச்சர் பேய் நடக்க முடியாம அப்படியே தாங்கி தாங்கி நடந்து கிட்ட வருது. சமன் சமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வராங்க. உடனே பயத்துல திரும்பி பார்க்க டீச்சரை காணோம். பிரமையா இருக்கும் அப்படின்ட்டு இவன் நினைச்சா உடனே டீச்சர் போய் கிட்ட வந்து சமன்னு கத்துறாங்க. இவன் மிரண்டு போயிடுறா. உடனே ஸ்கூல் முடிஞ்சதும் வேகமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறா. டீச்சர் ஏன் சமனோட பேரை சொன்னாங்க அப்படின்ட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவரோட சமன் தான் உங்களுக்கு என்னமோ பண்ணிட்டானா அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு போறா. எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஊர் தலைவரும் அப்பாவும் இந்த சமன் பையன் தான் என்னமோ பண்ணிருக்கான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அவன் வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க அப்ப ஆதி அங்க வரான். உடனே ஆதியை கூட்டிகிட்டு என் கூட வாழா அப்படின்ட்டு சமன் வீட்டுக்கு போறா. கட் பண்ணங்க சமன் வீட்டுல ஊர் தலைவரும் கூர்காவும் கடைக்காரரும் 3 பேருமே வந்திருக்காங்க. அப்ப அந்த மதிச்ச தாயத்தை கடைக்காரர் பாக்குறாரு. கூர்கா கதவை திறக்க ரத்த வெள்ளத்துல இருக்க அண்ணங்காரோட பாடியை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. அப்ப அதே சமயம் ஆதியை கூட்டிட்டு அங்க வரா. ஆதி அவனோட பாடியை பார்த்தோன்னே வேகமா அங்க வந்து ஓடுறான். அதை பார்த்து ஆயு கூர்காவை கூட்டிகிட்டு அவன் பின்னாடியே ஓடுறா. சமனை தேடி தான் ஓடி போறான். இவனுக்கு எப்பயுமே ஆத்துல ஒரு வலையை செட் பண்ணி மீன் பிடிப்பானுங்க. அந்த வலையை கையில வச்சுக்கிட்டு சமன் பையன் ஒரு மாதிரி நிக்கிறான். அதை பார்த்து ஆதி டேய் என்னடா பண்ற அப்படின்ட்டு வேகமா ஓடி வரான். பின்னாடியே இவங்களுமே ஓடி வராங்க. அப்ப சமன் இந்த வலையை கீழே போட்டுட்டு அப்படியே பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டே திரும்புறான். அதை பார்த்து ஆதி மிரண்டு போயிடுறான். பட் சடனா பார்த்தா நார்மலாகி மயங்கிடுறான். உடனே சமனை ஊர் தலைவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா யாரு என்ன கேட்டாலும் யார்கிட்டயுமே பேச மாட்டான். ஹம்மிங் பண்ணிட்டு அப்படியே அமைதியாவே இருக்கான். அப்ப டீச்சருமே வந்து நான் ஏதாவது பேசி பார்க்கட்டா அப்படின்ட்டு கேக்குறாங்க. சரிங்க டீச்சர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அவங்கள அனுப்புறாங்க. அவங்க உள்ள போக இது எல்லாத்தையுமே அங்கிள் தூரமா நின்று மறைஞ்சிருந்து பாக்குறது. அப்புறம் கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த சமன் பையன் ஏதோ பித்து பூச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு முன்னாடி அண்ணங்காரன் பேயா நிக்கிறான். உடனே அண்ணனோட தலை அப்படியே திரும்ப பார்த்து மிரண்டு போயிடுறான். அப்ப அதே சமயம் போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. எங்க பையன் உள்ளதா இருக்கானா அப்படின்ட்டு கதவு திறந்து பார்த்தா பயப்படல தூக்கு மாட்டிட்டு இறந்துருக்கு. இவங்க அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் கட் பண்ணா நாள் நம்ம சமனுக்கு ரிலீஸ் சடங்கு பண்றாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே ஆதியால தாங்க முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னாவே வளர்ந்துருப்பானுங்க. சமன் இல்லாத நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்றான். சரியா சாப்பிடாம தூங்காம அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். இதனால டீச்சர் கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஆதி நான் எங்க இருந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். சரின்னு டீச்சருமே பாத்துக்கிறாங்க. அப்புறமா டீச்சர் நான் ப்ரே பண்ண போறேன்டா நீ வரையா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இல்லைங்க டீச்சர் நான் எங்கேயே ப்ரே பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். சரிப்பானு அவங்களும் அங்க இருந்து போறாங்க. அவங்க போனதையும் ப்ரே பண்றான். அப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ ஆமன்னு கூப்பிடுறாங்க. அப்படி கேட்டோடனே அவன் பயந்து போயிடுறான். உடனே பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்ப பார்க்க கதவு தானா திறக்குது. பயந்து போயிடுறான். ரிங்ஸி டீச்சர் நீங்களா அப்படின்ட்டு பயத்துல போக பின்னாடி இந்த சேர் பறந்து போய் போர்டில் அடிச்சு விடுது. மிரண்டு போயிடுறான். உடனே வெளியே வந்து பார்த்தா லைட்டு விட்டு விட்டு எரியுது. அதுக்கு நடுவுல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம சமன் தான். அப்படியே இந்த தரைய கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இவன் அதை பார்த்து பயத்துல அப்படின்னு நிக்க தொடப்பத்தை போட்டுட்டு இவன் பக்கம் திரும்புறான். ஆதியை பார்த்து ஹெல்ப்னு கத்திக்கிட்டு கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஓடி வரான். அப்படியே ஆதியோட கண்ணெல்லாம் வெள்ளையா மாறுது. அப்படியே கட் பண்ணா எங்க வீட்டுல ஆதி சமன் பையன் மாதிரியே செவுத்த முடிக்கிட்டு ஒரு மாதிரி நிக்கிறான். அப்பா பார்த்துட்டு டே மௌனே என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கிட்ட வர்றாரு. ஆனா கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையா பேய் மாதிரி இருக்கு. ஆதீனத்தோட அவன் நார்மல் ஆக்கிடுறான். அப்ப ஆயோட அங்கிள் வந்து சமன் வீட்டுல கட்டின மாதிரியே அந்த மந்திரிச்ச தாயத்தை கட்டுறாரு. அதை பார்த்தா அப்பா டென்ஷன்ல கத்த வேகமா அங்க வந்து ஓடுறாரு. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் கிளாஸ்ல ஆதி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அதை பார்த்தா ஆயு என்னாச்சுட்டா அப்படின்ட்டு வந்து கேட்கிறா. ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை. சரின்னு வெளியே வர அவ டீச்சர் குத்த பேனா கீழே விழுது. அப்படி விழுந்தோன்னே ரொம்பவுமே பயப்படுறா. எங்க கீழே குடிஞ்சு அந்த பேனாவை எடுத்தா பேய் வந்துடுமா அப்படின்ட்டு ரொம்பவே பயப்படுறா. சுத்தி முத்தி பாக்குறா. டீச்சர் இருக்கிற மாதிரி தெரியல. சரி யாருமே இல்லை அப்படின்ட்டு கீழே குடிஞ்சு எடுக்க உடனே டீச்சர் போய் வந்து ஆதின்னு கத்துறாங்க. இவன் மிரண்டு போயிடுறா. உடனே ஆதியை போய் பார்க்க ஆதி அங்க காணோம். உடனே பயந்து இவ சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வேகமா போறா. அப்ப அங்கிள் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ண அந்த ஆதி பையன் மறைஞ்சு இருந்துகிட்டு ஒருத்தனை விளையாட கூப்பிடுறான். இவன் கூப்பிட்டோடனே அவனுமே வரான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருமே காணோம். ஆதியையும் அந்த பையனுமே ஊர் முழுக்க தேடுறாங்க. எங்கேயும் தேடி கிடைக்கல. சோ மறாவது நாள் டீச்சர் பசங்க எல்லாருமே அவங்க கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்ட சொல்றாங்க. அப்ப அந்த ஆய்வு பொண்ணு டீச்சரை குறுகுறுன்னு ஏதோ வில்லனை பாக்குற மாதிரி பாக்குறா. இதை பார்த்த டீச்சர் கிளாஸ் முடிஞ்சதும் ஏமா என்ன
ஒரு மாதிரி பாக்குற அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே இந்தாங்க டீச்சர் அப்படின்ட்டு அந்த மந்திரிச்ச தாயத்தை கொடுக்குறா. ஆனா டீச்சர் அதை பார்த்தோன்னே கையில வாங்காம வெடுக்குன்னு கீழே போட்டுடுறாங்க. அண்ட் ரொம்பவுமே பயப்படுறாங்க. எதுக்குமா இது அப்படின்ட்டு கேட்க, இது உங்களை பாதுகாக்கும் அப்படின்ட்டு சொல்றா. அப்புறம் கட் பண்ணா இப்ப ஊருக்குள்ள எல்லாருமே பீதியில இருக்காங்க. சின்ன பசங்க மட்டும் இல்லாம இப்ப பெரியவங்களுமே வெளியே வரல. ஆனா அந்த ஆய்வு பொண்ணு நான் ப்ரே பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்பா பேச்ச கேட்காம வேகமா போறா. அப்படி போற வழியில பார்த்தா இந்த ஆதி நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அதே நேரம் மசூதியில 6 மணி ஆச்சு அப்படின்ட்டு ட்ரம் அடிக்க வர உள்ள என்னமோ இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. அவங்க என்னன்னு பார்க்க அது எங்க ஆயோ. டே ஆதி என்னடா பண்ற அப்படின்ட்டு கேட்க, அவன் கையில அருவாவோட ஒரு முயலை கொண்டு கையில வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறான். உடனே அவன் திரும்ப இவன் மிரண்டு போயிடுறா. அவன் கண்ணெல்லாம் வெள்ளையா பேய் மாதிரி இருக்கு. அப்ப அதே சமயம் ட்ரம்ல என்ன இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா ஆதி ஒரு பையனை கூட்டிட்டு போனான்ல, அந்த பையனோட பாடி தான் மிரண்டு போயிடுறாங்க. எங்க அந்த ஆதி பையன் வெறித்தனமா ஆயுவை கொல்ல ஓடி வரான். அவ சைக்கிளை போட்டுட்டு வேகமா அலையில வச்சுட்டு ஓடுறா. ஆயு கத்திர சத்தம் கேட்டு தலைவரோட பொண்டாட்டி வெளியே வராங்க. ஆதி துரத்துட்டு அதை பார்த்து பயந்துடுறாங்க. உடனே ஆயு வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறா. வேகமா இவங்களுமே கதவை பூட்டிடுறாங்க. ஆனா அவன் வெறியில அந்த அருவாவால கதவை வெட்டுறான். அப்பதான் அந்த அம்மாவுக்கு கொள்ள கதவை மூடல அப்படின்ட்டு ஞாபகம் வருது. வேகமா அதை மூட போக அவன் அதை திறந்துகிட்டு உள்ள வந்துடுறான். அந்த அம்மாவை அடிச்சு மயக்கிடுறான். அப்படியே ஆயுவை வெட்ட வர உடனே கூர்க்கா வந்து மண்ணிலே அடிச்சிடுறாரு. கட் பண்ணா அதே நேரங்க மளிகை கடைக்காரரு என்னமோ வெளியே சத்தம் கேக்குது அப்படின்ட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அப்ப சைட்ல என்னமோ மூட்டை மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு டார்ச் அடிச்சு பாக்குறாரு. பார்த்தா அது சமன் பையனோட பாடி. மிரண்டு போயிடுற ஆளு. அவன் கட் பண்ண ஆதி பையனுக்கு பேய் ஓட்டுறாங்க. அவன் பயங்கரமா கத்துறான். அப்படியே மந்திரங்கள்லாம் சொல்லி அவனை சாந்தப்படுத்துறாங்க. அப்பதான் கோர்க்கா அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த பையன் சாகல, அன்கான்சியஸ்ல தான் இருந்திருக்கான். இந்த ஆதி பையன் அவனை வச்சு ஏதோ மந்திரம் பண்ணி சமனோட பாடியை வெளியெடுத்துருக்கான். அதுக்காக தான் அந்த முன்னோட ரத்தத்தை யூஸ் பண்ணிருக்கான். அதை சொல்லும் போதே அவருக்கு கொமட்டிட்டு வருது. அப்புறம் ஆதி அப்பா ஆயோட அங்கிள் அவரோட வீட்டு வாசல்ல கட்டிட்டு போன அந்த மந்திரிச்ச தாயத்தை காட்டுறாரு. அதை பத்தி சொல்ல கடைக்காரருமே இதே மாதிரி ஒண்ணு நான் சமன் வீட்லயும் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே எல்லாரும் இதுக்கெல்லாம் காரணம் ஆயோட அங்கிள் தான் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. உடனே அவரை தேடி போறாங்க. அவரோட வீட்டுக்கு வந்து அவரை பிடிச்சி ஏன் அப்படி எல்லாம் பண்ணா அப்படின்ட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நான் ஏன் இதை பண்ண அப்படின்ட்டு அவர் சொல்ல வர அதை கேட்காம ஆதி அப்பா கண்டபடி அடிக்கிறாரு. உடனே எல்லாருமே அடிக்கிறாங்க. விட்டு அடிச்சே கொண்டுருவாங்க போல. உடனே கடைக்காரரும் ஊர் தலைவரும் தடுக்கிறாங்க. அவனை கட் பண்ண மறாதனால ஆயோ உடம்பு சரியில்லாம இருக்கா. ஆதி பையன் கொல்ல வந்தான்ல, அதெல்லாம் ரொம்பவே பயந்தா. சோ உடம்பு முடியாம இருக்கா. அப்ப அப்பா கிட்ட அங்கிள் ஒண்ணுமே பண்ணலப்பா, ரொம்ப நல்லவரு, அவரை ஒண்ணுமே பண்றாதீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்பா சொல்றாரு. அப்ப ஆயுவை பார்க்க டீச்சர் வராங்க. டீச்சரை பார்த்ததும் இவ ரொம்பவுமே பயப்படுறா. அப்ப டீச்சர் இவரோட அங்கிளை பத்தி பேச இவ சைலண்டா அந்த மந்திரிச்ச தாயத்தை எடுக்கிறா. அப்ப அப்படியே கட் பண்ணி இவ ஏன் டீச்சரை பார்த்து பயப்படுறா அப்படின்ட்டு காட்டுறாங்க. அங்கிள் ஒரு நாள் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிருப்பார்ல, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு காட்டுறாங்க. அப்ப ஆயுகிட்ட அங்கிள் டீச்சர் மனுஷியே இல்ல, அவர் பேய், இந்த மந்திரிச்ச தாயத்தை அவட்ட காட்டு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பியிருக்காரு. சோ அதனால தான் இவ அந்த மந்திரிச்ச தாயத்தை டீச்சர் கிட்ட கொடுத்துருக்கா. சோ அவங்களுமே அதை பார்த்து பயந்துருக்காங்க. அப்ப டீச்சர் உன் அங்கிளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்ட்டு கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவ கிட்ட வர உடனே ஆயு அந்த மந்திரிச்ச தாயத்தை முன்னாடி காட்டுறா. அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு அதை தூக்கி போடுறாங்க. அப்புறம் ஏன் இவங்க அதை பார்த்து முன்னாடி பயந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தா இவங்க அந்த மந்திரிச்ச தாயத்தை பார்த்து பயப்படல, நாம யார் என்ற உண்மை இந்த ஆயுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு பயந்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டீச்சரோட ஆன்மா பசங்களை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துது. ஸோ அதுக்காக தான் டீச்சர் சமன் பேரையும் ஆதி பேரையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட் பண்ண அங்கிளை தலைவர் வீட்டுல கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அவரு சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. அங்கிள் யாரு அப்படின்ட்டு பார்த்தா ஓப்பனிங் சீன்ல கரெக்டான ஒருத்தனை பார்த்தோம்ல, அவர் தான் இவரு. இவர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு, கூட இருந்த 2 பசங்களுமே இறந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இது எல்லாத்தையுமே நினைச்சு நடுங்கிட்டு இருக்க உடனே ஆயு வந்து ஆதிக்கு ஆபத்து, காப்பாத்துங்க அங்கிள் அப்படின்ட்டு கேக்குறா. உனக்கு யாரம்மா சொன்னது அப்படின்ட்டு கேக்குறாரு. எனக்கு டீச்சர் தான் ஆன்மா வந்து சொன்னாங்க, உங்களாலதான் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா அவரை பயப்படுறாரு. என்னால முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. இல்லைங்க அங்கிள், உங்களாலதான் முடியும், உங்க பயத்தை தூக்கி போட்டுட்டு வாங்க என் கூட அப்படின்ட்டு கூப்பிடுறா. அப்புறம் யாருக்கும் தெரியாம அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அவளை ஆதி வீட்டுக்கு போக சொல்லிட்டு இவர் டீச்சர் வீட்டுக்கு போறாரு. ஆயு பொண்ணு ஆதி வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஆதியை காணோம். அதே சமயம் இவர் டீச்சர் வீட்டுக்கு வராரு. அப்ப ஜன்னல் வழியா பார்த்தா அந்த கிழவி பேய் உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே உள்ள வந்தா அது டீச்சர் தான். என் கிட்டே இருந்து தப்பிச்ச ஒரே பையன் நீ தான் அப்படின்னு இந்த கிழவி மாதிரி பாவனை பண்ணிட்டு நடந்து வராங்க. அண்ட் இந்த டீச்சர் யாரு அப்படின்ட்டு பார்த்தா கர்த்தாவுடைய ஃப்ரெண்டு பொண்ணு தான். அந்த பையன் மட்டும் தான் இறந்துருக்கான். இவ்வளவு அந்த பேய் கொல்லாம அதோட ஓஸ்டா மாத்திருக்கு. அப்படியே கட் பண்ண அந்த ஆதி பையன் ஆத்துக்கிட்ட போறான். கர்த்தா உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னே அந்த கல்லறையை ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஓடுறாரு.
அந்த பேய் ஆதியை அடுத்த ஹோஸ்டா ஆக்கிக்க போது ஆயுமே ஆதியை தேடி அந்த பக்கம் ஓடி வரா. அதே சமயம் இவர் அந்த சமாதியை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடலாம் அப்படின்ட்டு போக உடனே அந்த பொண்ணு வந்து பயமுறுத்துறா. இவர் பயந்து போய் கத்திக்கிறாரு, இல்ல நீ என் ஃப்ரெண்டு இல்ல, என் ஃப்ரெண்டு செத்துட்டா, நீ பேயின்னு கத்துறாரு. அதே சமயம் அந்த கிழவி போய் ஆதியை கூப்பிடுது. அவன் அது கிட்ட போறான். எங்க ஃப்ரெண்டோட பாடி கழுத்தாக்கு முன்னாடி வந்து வாடா திரும்ப விளையாடுவோமா, அதே விளையாட்டு, திரும்ப வா அப்படின்ட்டு கூப்பிடுது. இவர் ரொம்பவுமே பயப்படுறாரு. அதே நேரம் பேரலா பார்த்தா ஆதி அந்த பேயோட சேர போறான். அந்த பேயோட கையை தொட்டுட்டானா அவன் உடம்புக்குள்ள அது முழுசா வந்துடும். அப்படியே இங்க பார்த்தா கரெக்டா ஃப்ரெண்டை பார்த்து பயத்துல அப்படியே நடுங்குறாரு. உடனே இது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்ட்டு கத்திட்டு அந்த கலரையை கொளுத்தி விட்டுறாரு. அப்படி பண்ணிட்டு அவர் மந்திரம் சொல்ல ஃப்ரெண்டோட டெட் பாடி மறைஞ்சு போகுது. அண்ட் அந்த பேயுமே காணாம போயிடுது. அது போன அடுத்த செகண்டே ஆதி மயங்கிடுறான். ஆனா கரெக்டா ஆயு அங்க வந்துடுறா. சோ சமாதி அடிச்சதுனால அந்த பேயோட கதை அப்படியே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு பார்த்தா எனக்கு ஒரு எண்டு இல்லை அப்படின்ட்டு திரும்ப ஒரு சின்ன பையனை விளையாட கூப்பிடுது. இந்த பேயோட ஆட்டம் இன்னும் முடியல அப்படின்ட்டு இந்த படத்தை எங்க முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புறேன். இது போல நல்ல ஸ்டோரியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பாய்ஸ்.